இன்னொருத்தரோட ஐடியா நம்ம இன்ஸ்பயர் ஆகி அதை அக்செப்ட் பண்ணிப்போம். எனக்கு வந்து செல்ஃப் டிஸ்கவரி ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் அது பண்ணிட்டேன்னா எனக்குள்ள மேபி ஒரு கிரியேட்டர் ஈகோவோ இல்லைனா வந்து ஒரு ஆக்டர்ன்ற ஈகோ வந்துருமோ, ஏன்னா நான் நிறைய படிச்சிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ற தாட் வந்துடக்கூடாது. நான் இல்லைனா வந்து நான் படித்தேன் இந்த இடத்துல இதுதான் இருக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா சில நேரத்தில் அது அவங்களுக்கு பிரச்சனையாயிடும். மேபி நாளைக்கு வந்து என்ன நம்பி ஒரு டேரக்டர் வரான்னா அன்னைக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும்போது நான் என்ன வேணா பண்ணலாம். பெரிய ஒரு எப்படி சொல்றது பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு லிஸ்ட் அந்த பெரிய ஆக்டராக இல்லாமல் இன்ன வரைக்குமே நான் சர்வை ஆகிறதுக்கு காரணம்னா டேரக்டர் என்னன்னு கேட்குறாங்களோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஸோ அந்த ரீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. மிஷ்கின் சாரோட பிசாசு 2 பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ண போகிற பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, டைசெக்ட் பண்ணோம், படித்தோம். நான் வந்து சில விஷயம் கேட்பேன், அது உங்களுக்கு வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அந்த பைத்தியக்காரத்தனம் ஏன் நான் கேட்டேன்னு சொல்லி படம் ரிலீஸ் அப்போ தான் அவங்க தெரியும் அப்படின்னாரு. நம்ம ஃபேவரட்னு நினைப்போம், ஆனால் நம்மளுக்கு எப்போ சில பேர் வந்து வெறும் பிளாக்காகவே போடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். வெளில பார்க்கும்போது இன்னொருத்தரோட சஜஷன் மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். நீங்க வந்து இப்போ படம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கதை சொன்னீங்க, அதுக்கப்புறம் படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப ஏதாவது ஆக்டிங் ஸ்கூல் போறது இல்லை யார்கிட்டயாவது போய் இன்னும் ட்ரெயின் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லை, எனக்கு அந்த மெத்தட்ல பிடிக்காது. என்னன்னா எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஒரு இன்னொருத்தரோட ஐடியா நம்ம இன்ஸ்பயர் ஆகி அதை அக்செப்ட் பண்ணிப்போம். எனக்கு வந்து செல்ஃப் டிஸ்கவரி ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் அது பண்ணிட்டேன்னா எனக்குள்ள மேபி ஒரு கிரியேட்டர் ஈகோவோ இல்லைனா வந்து ஒரு ஆக்டர்ன்ற ஈகோ வந்துருமோ, ஏன்னா நான் நிறைய படிச்சிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ற தாட் வந்துடக்கூடாது. ஒரு டேரக்டர்கிட்ட போகிறோன்னா அவர் என்ன கேட்குறாரோ அதை நம்மளுக்கு பண்ண தெரியணும். நான் இல்லைனா வந்து நான் படித்தேன் இந்த இடத்துல இதுதான் இருக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா சில நேரத்தில் அது அவங்களுக்கு பிரச்சனையாகிடும். மேபி நாளைக்கு வந்து என்ன நம்பி ஒரு டேரக்டர் வரான்னா அன்றைக்கி அந்த ஃப்ரீடம் இருக்கும்போது நான் என்ன வேணா பண்ணலாம். பட் இப்போது நான் இன்ன வரைக்குமே நான் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு லிஸ்ட் அந்த பெரிய ஆக்டராக இல்லாமல் இன்ன வரைக்குமே நான் சர்வை ஆகிறதுக்கு காரணம்னா டேரக்டர் என்னன்னு கேட்குறாங்களோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஸோ அந்த ரீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன், டு பி அன் ஆக்டர் யூ ஷுட் பி வில்லிங் டு லைக் அந்த லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் வந்து பேரலா நடந்துட்டே இருக்கணும். கரெக்டா? அண்ட் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா, இல்லை யோர் லைக் இட்ஸ் ஃபைன் மேபி வெளில இருந்து பார்த்து? எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ மிஷ்கின் சாரோட பிசாசு 2 பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ண போகிற பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, டைசெக்ட் பண்ணோம், படித்தோம், டவுட் கேட்டோம், இன்புட்ஸ் கொடுத்தோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. படம் ஷூட்டிங் முன்னாடி வந்து அவர் சொல்லிட்டார், நான் வந்து சில விஷயம் கேட்பேன், அது உங்களுக்கு வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அந்த பைத்தியக்காரத்தனம் ஏன் நான் கேட்டேன்னு சொல்லி படம் ரிலீஸ் அப்போ தான் அவங்க தெரியும் அப்படின்னாரு. ஸோ தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் வேணும், இந்த கதைக்கு இதுதான் வேணும்னு சொல்லும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு நினைக்கிறது வந்து வெளியில எப்படி தெரியும் தெரியாது. நான் நினைக்கலாம் இதுதான் பெஸ்ட் ட்ரெஸ்ன்னு, ஆனா நம்மளுக்கு சில ஃபேவரட் நான் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆனா அப்படி கிடையாது. அதுதான் நம்ம ஃபேவரட்னு நினைப்போம், ஆனா நம்மளுக்கு எப்போ சில பேர் வந்து வெறும் பிளாக்காகவே போடுவாங்க, ஆனா அவங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். வெளில பார்க்கும்போது இன்னொருத்தரோட சஜஷன் மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து உங்கள் பார்ட்னர் இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, சிஸ்டர் இருந்தாலும் சரி, அவங்கள கேட்போம்ல இது நல்லா இருக்கான்னு. ஸோ அது மாதிரி டைரக்டர் கையில் கொடுத்துறது நல்லது. எப்பவுமே நம்ம எடுத்துக்கூடாது அந்த பொருள். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் இப்போ வந்து இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கீங்க, ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க, படத்தில் வந்து ஒரு ப்ரோட்டோகானிஸ்டாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் நான் பண்ணது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்கவே முடியாது, பிகாஸ் this did something to me personally also அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும்? பீரியடிக் என்ன பொறுத்த வரைக்கும் சார்பேட் I think it was look transformation. the audience எங்க எல்லாருக்குமே வந்துட்டு even like it's my personal favorite. like அது ரொம்ப நல்ல ஒரு, அதுல எதுவுமே மேக்கப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே நாங்க வந்து விண்டேஜா மாறிட்டோம் அந்த படத்துக்கு. that's also a lot of work. நிறைய பேர் கேட்டாங்க என்னடா இந்த மீசை வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னாங்க. என்ன நான் சொன்னேன் வரும்போது சொல்றேன் அப்படின்னா நான். ஸோ தட் வாஸ் சம்திங் விச் வாஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆஃப் தமிழ் மூவி நான் நினைக்கிறேன் அந்த மூவி. ஓகே, இப்போ நீங்க கேரக்டர்ஸும் பண்ணிருக்கீங்க, ஹீரோவும் பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறமா வந்துட்டு கேரக்டரும் பண்ணுவீங்க, இல்ல நான் இதுக்கப்புறம் ஹீரோவா தான் சினிமால இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு பிடிச்ச வேலை இது. ஸோ அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நல்ல டேரக்டர்ஸ் நல்ல கிரியேட்டர்ஸ் ஒரு சின்ன கேரக்டர் கூப்பிட்டாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா தே ஹவ் ப்ரூவ்ட் தெம்செல்ஃப். அதே மாதிரி அவங்க என்ன தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ சின்னதாக இருந்தாலுமே ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பண்ணுவேன். ஸோ அதனால் ஐ எம் ரெடி டு டூ எனி கேரக்டர்ஸ். பட் எனக்கு நான் பர்சனலாக போகும்போது இப்போது துரை சாருக்கு எப்படி நான் ரெக்வெஸ்ட் வச்சேனோ ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ண முடியுமா, நான் புதுசாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் மட்டும் நான் இன்புட் கேட்பேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஐ வில் பி ஹாப்பி கேரக்டர். என்னன்னா இமேஜின் ஒரு ஆக்டருக்கு வந்து நீங்கள் ஒரே மாதிரி நடிச்சிருந்தா உங்களுக்கே போர் ஆகிடும்ல. வேர்ஸ்டைலாக இருக்கணும் போது அது தானா அமைஞ்சா இன்னும் நல்ல விஷயம் இல்லை, அது தானா அமைஞ்சிருச்சு எனக்கு. ஆமா, உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே எல்லா ஸ்டோரியிலுமே வந்து நீங்கள் சொன்னீங்களா அதே கொண்டால் பாவம். ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னும் சில படங்கள் இருக்கு, அது மாதிரி கேம் வெப் சீரிஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லவனா கெட்டவனா யாருக்குமே தெரியாது கடைசி வரைக்குமே. ஆமா, ஸோ அந்த கிராஃப்லேயே போயிட்டு இருக்கலாம். ஸோ அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம்
ஒரு கெமியோ கெஸ்ட் ரோல் பண்றேன், இப்போ சிஎம் ரோல் பண்றேன் 10 தலையில. நான்லாம் என்ன எதுக்கு சிஎம் போடுறாங்க, யார் அக்செப்ட் பண்றாங்க, கலாய்க்க போறாங்க என்ன அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா நிறைய நான்லாம் பார்த்தல, எனக்குலாம் நம்பிக்கை வராது. பார்த்தவங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஞானவேல் ராஜா சார் தான் வந்து ஃபோன் பண்ணி பயங்கர ப்ராமிசிங்கா இருக்கீங்க, ஒரு யங் சிஎம் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கீங்க ஃப்ரேம்ல. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இது வந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு பெரிய படம் என்கொயரி வந்தது. சரி நானும் இப்போ 2-3 படம் வந்திருக்கு, அது பார்த்து கூப்பிட்டுருப்பாங்க. இல்லைனா வந்து இப்போ சாம்பியன் சொல்லி தெலுங்குல ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணேன், கல்கிலாம் பண்ணாங்களே அந்த ப்ரொடக்ஷன். ஆனா மல்டிலிங்குவல் தானா? இப்போ மலையாளம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பண்ணிட்டு மேபி அதனால தான் கூப்பிட்றான்னு பார்த்தா அவன் 10 தலையில அந்த சின்ன ரோல் நான் பண்ணது பார்த்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. அவன் சொன்னா எனக்கு கண்ணில் நடிக்கிறவங்க வேணும் அப்படின்னு. ஓ அதான் கண்ணிலலாம் நடிக்கிறேன்னா அப்போதான் எனக்கே தெரிஞ்சது. தே வாண்டட் சம் இன்டென்சிட்டி. இது இப்போ எக்ஸாம்பிள் நான் சாம்பியன் பண்ணும்போதும் அந்த டேரக்டர் நான் கேட்டேன், இப்போ எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் இது, கல்கி அந்த மாதிரி சீதாராமம், லைக் பிக் ப்ரொடக்ஷன். அவங்க நினைச்சா தெலுங்குல யார வேணா கேட்கலாம். அண்ட் திஸ் ஹோல் வெயிட்டேஜ் ஆஃப் த மூவி கம்ஸ் ஆன் மை கேரக்டர். நான் என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கதையை அந்த படத்துக்கு உண்டான கதையை அது ஆரம்பிக்கும். எப்படி என்னை நம்பி ஒரு கூப்பிட்டாரு அப்படின்ற விஷயம். லைக் அவர் சொன்னாரு ஏதோ ஒன்று இருக்கு உங்க கண்ணில் அப்படின்னாரு. ஸோ ஐ டோன்ட் நோ. இதே வார்த்தை தான் பார்த்திபன் சாரும் சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த படத்துக்கு வந்து ஹீரோ ஃபிக்ஸ் ஆயிருந்தாங்க. அவர் கோ ப்ரொடியூசராக வந்தார், கதை திரைக்கதை வசனமைக்கு பட பூஜைக்கும் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன எடுத்தது காரணம் என்னன்னா அவர் அதான் சொன்னாரு, லைக் சம்திங் இன் யோர் ஐ, லைக் ஏதோ ஒரு டெப்த் இருக்கு, அதுக்காக நீங்க சொன்ன பிறகுதான் நானும் யோசிக்கிறேன். தட் இஸ் வெரி சொல்லி தான் நம்ப வைப்பேன்.